பிரைஸ் லார்ட். இன்று நாள் கூட உங்கள் கூட ஒரு வசனத்தை தியானிக்கலான்னு இருக்கேன். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41வது வசனம், புதிய ஏற்பாடு, பக்கம் எண் 42. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். என்ன சொல்றாரு பாருங்க ஆண்டவர். நம்ம பலவித சோதனை நம்மளுக்கு வருங்க. நம்ம எப்பவுமே ப்ரேயர் பண்ணாலுமே சரி, நமக்கு எதிராக எப்பவுமே சோதனை வர்றதாங்க செய்யும். அதுதாங்க சொல்றாரு. நம்மளோட ஆவியும் மாம்சமும் பயங்கரமா போராடும். நீ இது செய்யாத, அது செய்யாத, இது செய்யாதன்ட்டு. ஆனா நம்மளுக்குள்ள இருக்கிற ஆவி எப்பவுமே பையன் எப்போ ஜெபம் பண்ணுவான் அப்படிதான் சொல்லுவான். ஆனால் மாம்சம் இதை தடுக்கும். அதுதாங்க சொல்றாரு. ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். நம்ம விழித்திருந்து ஜெபம் பண்ணோங்க. அதுதாங்க இந்த வசனம் சொல்லுது. இந்த வசனத்தை நல்லா படிங்க. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். தேங்க்யூ ஆல். காட் பிளஸ் யூ.